ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை பொழுதுல கூட I was just thinking and asking God, நாளை என்ன பேசுறது ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு வாட் இஸ் த கவுன்சில் தட் யூ வாண்ட் டு கிவ் என்கிற ஒரு எண்ணங்கள் எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது. காலை எழுந்தது முதல் நிறைய காரியங்கள் மனதுல வந்து வந்து போய் கொண்டிருந்தது. பட் ஒரு காரியம் டுடே ஐ ஃபெல் தட் காட் வாண்ட்ஸ் அஸ், நமக்கு புரிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒருபோதும் தீமையான காரியங்களை வைக்கல. எரேமியா 29:11 படி அவருக்கு எப்படி வச்சிருக்கிறாருங்க? நலமான காரியத்தை வச்சிருக்கிறார், நன்மையான காரியத்தை வச்சிருக்கிறார், ஆசீர்வாதமான காரியத்தை இதுதான் கர்த்தராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தீமையான காரியம் வைக்கலையாம். சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த நன்மையான காரியங்களை நீங்களும் நானும் சுதந்தரித்து கொள்ளணும். யாக்கோபு 1:17 படி நீங்க வாசிச்சீங்கன்னா, நன்மையான யாவும் என்று எழுதப்பட்டிருக்கும். அது பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டுவார். அப்ப தேவன் கிட்ட இருந்து தீமையான காரியங்கள் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறவர் அல்ல. He wants to give you and me the best. Amen. உங்க பார்வையில என் பார்வையில அது பெஸ்டா இருக்குதோ இல்லையா எனக்கு தெரியாது. ஆனா தேவன் சித்தம் கொண்டு கொடுக்கிறது அவர் என்னைக்குமே தி பெஸ்டா தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதை நாம கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுபவிக்க தான் புரியும். இந்த நாள்ல இந்த வேலையில இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை ஆசீர்வதிக்கிறான்னு அப்பதான் புரியும். சில நேரத்துல நம்முடைய பார்வையில தீமையா கூட தோணும், நஷ்டமா தோணும், விருப்பமில்லாத காரியமா தோணும். ஆனா தேவன் அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதுல நம்ம பழகி கொள்வோமானா, ஆண்டவர் அதுக்குள்ள பின்னாடி இருக்கிற மகிமைகள், அதற்குள்ள அடங்கி இருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும், கொண்டாட முடியும். ஹல்லேலூயா. சோ அதுதான் இந்த நாள்ல கர்த்தர் என்ன பண்றாருங்க? நீ ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அதான் அவருடைய காரியங்கள், அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, அவரால் உண்டாக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 2 9, 10, 11 படிச்சீங்கன்னா அதுல தேவன் சொல்வார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷர் இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினால வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து தேவனுடைய ஆழங்களை என்ன பண்ணி இருக்கிறாரா? ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து இருக்கிறார். சோ அது எப்படியா? பவுல் எழுதுவார் 12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். பவுல் எழுதுறாரு, தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை. சோ காட் ஹேஸ் சம்திங். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்கள் மிக 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 அற்புதமானது, விலையேற பெற்றது. பட் எல்லாராலையும் ஏன் இன்னைக்கு நாம தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம்னு என்னைக்கு நான் யோசித்து இருக்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பாராபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல, பாராபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் என்ன பண்றாருங்க? He always thinks about you. இத உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், மகிமையான காரியங்களை வச்சிருக்கிறாரு. யோசுவாவுக்கு சொல்லுவார், யோசுவாவுக்கு என்ன சொல்றாருங்க? என் தாசனாகிய மோசே மரிச்சிட்டான். சோ இப்ப என்ன இருக்குது? there is something நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. நீ தான் என்ன பண்ண போகிற? இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த கானான் தேசத்துக்குள்ள, நான் கொடுக்கிற தேசத்துக்குள்ள கொண்டு போய் அவர்களுக்கு எல்லாம் பண்ண போற, இந்த தேசத்தை நீ பங்கு போட்டு கொடுக்க போகிற. யோசுவா 1 தேவன் யோசுவா கிட்ட சொல்லுவார், மோசே என் தாசனாகிய மோசே மரிச்சு போனான், அழுதுட்டு உட்காராத, உன்னுடைய வேலையை இப்ப நீ செய்ய போற. அதுதான் ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய காரியம். யோசுவா எதிர்பார்த்தானோ எனக்கு தெரியாது, பட் the Bible states, God states very clearly,
டோன்ட் கீப் திங்கிங் மோசே செய்ய வேண்டியது முடிஞ்சிருச்சு, அவருடைய காலம் முடிஞ்சு போச்சு. அவர் டேக்கன் ஹிம். நவ் இட்ஸ் யோர் ஜாப் டு கோ ஃபார்வர்ட். சோ அந்த தேவன் அந்த வார்த்தை சொல்றாருன்னா அந்த இடத்துல என்ன சொல்றாருங்க தேவன்? God was saying, this is my choice. என்னுடைய காரியம், என்னுடைய சித்தம், என்னுடைய திட்டம் இதுதான். யோசுவாவே நீ செய்ய போகிற, உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். ஆமென். அதோட அர்த்தம் என்னன்னா, யோசுவாவுக்கு God didn't give a second choice. பிளான் B கொடுக்கல. பிளான் ஒரே ஒரு பிளான் தான், இதுதான் நீ செய்யணும், இதுதான் என்னுடைய திட்டம். எரேமியாவுக்கு சொல்லும் போது அவர் அதான் சொல்லுவார், என்னன்னு, நான் என்ன பண்ண இருக்கிறேன், நீ தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே நான் உன்னை என்ன பண்ண, பிரித்து எடுத்தேன், உன்னை பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா நீ நியமித்து இருக்கிறேன். எரேமியா சொல்றார், முடியாத ஆண்டவரே, ஆண்டவர் எனக்கு முடியாதுன்னு சொல்லாது, இதுதான் என் பிளான், இதுதான் நீ செய்யணும். மோசே சொல்லுவார், ஆண்டவரே, மோசே தேவனோடு பேசும்போது சொல்லுவார், அப்பா வா, உன்னை நானு பார்வோன்கிட்ட அனுப்புறேன், என் ஜனங்களை நீ விடுதலை ஆக்கி கொண்டு வரணும். மோசே சொல்ல, ஆண்டவரே எனக்கு நான் பேசல திறமை கிடையாது, எனக்கு வேற யாருன்னா அனுப்புங்க ஆண்டவரே, என்னை காட்டில நல்லவங்க இருப்பாங்க அவங்கள. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ தான் போக போற, நான் திக்கு வாயும் அந்த தேவன் சொல்லுவாரு, வாயை உண்டு பண்ணிடாதே, நான் தானே, நான் பேசுறப்போ, நான் பாத்துக்கிறப்போ, உன்னை நீ பார்க்காது. ஐ ஹவ் சம்திங் ஃபார் யூ டு டூ. நான் உன்னை பார்வோனுக்கே கடவுளா மாத்துறேன். திஸ் வாஸ் தி வில் அண்ட் பிளான் ஆஃப் காட். அப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா பவுலுக்குன்னு ஒரு தனி திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, பேதுருக்கு ஒரு தனி காரியத்தை வச்சிருக்கிறார். எவ்ரிபடி ஹேட் a different work to do, பட் எல்லாம் அது தேவனுடைய சித்தத்துக்குள்ள அடங்கி இருந்தது. ஆமென். God planned. தோமாவும் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுவதற்கு திட்டமிட்டவர் தேவன். That was not the plan of Thomas. பவுலுக்கு சொல்றான், நான் புறஜாதிகள் இடத்துல உங்க அனுப்ப போறேன், புறப்பட்டு போ. That was the plan of God. பேதுருகிட்ட சொல்றார், கொர்நேலி வீட்டுக்கு போ. That was the plan of God. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறாரு. God doesn't compromise. பிளான் B கொடுக்கிறதுக்கு he is not ready. பிளான் 1 தான் ஆண்டவர் இருக்கிறாரு. பட் என்ன ஒண்ணுன்னா, அந்த பிளானுக்கு நீங்களும் நானும் தான் மாற்றிக்கொள்ளணும். God is not going to change. உங்களுக்காக எனக்காக அவர் மாற்றிக்கொள்ள போகிறது இல்ல, நாம தான் மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பூமியில இருக்கிறோம், we are so wise, அத்தனை ஞானவான்களாக இருக்கிறோம். we think நம்ம போல புத்திசாலி யாரும் இல்ல, நம்ம போல ஞானவான்கள் இல்லை என்று நினைத்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பைபிள் அப்படிதான் எழுதி இருக்கிறது. நீங்க நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. அப்ப மனுஷன் என்ன பண்றாங்க, தன் மனசுக்குள்ள நிறைய யோசிக்கிறான். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம், காலையில ராத்திரி படுக்க 24 hours நம்ம மைண்ட் எதையோ யோசித்து எதையோ செய்ய தீர்மானிக்கிறது. நாம நினைத்து செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியா முடியுமான ஒருத்தருக்கும் தெரியாது. எவ்ரி டே we have choices to make. சில நேரத்துல நம்முடைய சாய்ஸ் எப்படி இருக்குதுங்க, நம்முடைய கண் பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில சாய்ஸ் நம்ம எடுக்கிறது நம்ம மனசுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சில சாய்ஸ் நம்ம பேசும்போது ரொம்ப அழகா தெரியும். பட் எந்த அளவுக்கு அது வெற்றியா முடியும்னு ஒருத்தருக்கும் தெரியாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேரு நிறைய இப்போ இருக்குது, அது சில பிளான், இந்த கம்பெனிங்க மனுஷரை ஏமாத்துறதுக்கு சில பிளான் வச்சிருப்பாங்க. அவங்க எப்படி பிளான், இந்த ட்ரீ மாதிரி நீங்க ஒரு மரத்தை போல நீங்க உருவாக்குனீங்கன்னா, நீங்க கஸ்டமர்ஸ் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய போனஸ் இருக்கும், பெரிய நீங்க பணக்காராயெல்லாம் சொல்லுவாங்க.
அது எப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்கெல்லாம் அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கும், அதை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தர்கிட்ட பேசுவாங்க. நீங்க 2 பேரை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போனஸ் கிடைக்கும். அப்ப இவங்க நினைப்பாங்க 2 பேரோட முடிஞ்சிருச்சுன்னு. பட் அந்த வர 2 பேர்கிட்ட இவங்க சொல்லுவாங்க, நீ சொல்லு அவங்ககிட்ட, அவங்க ஒவ்வொருத்தரும் 2 பேரை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஒருத்தர் 2 பேரை கொண்டு வரும்போது இவங்க 2 பேர், அவங்க 2 பேர், அவங்க 2 பேர், அவங்க 2 பேர், மொத்தம் எவ்வளவு பேர் ஆயிடுச்சுங்க? 6 பேர் ஆயிடுச்சு. இப்ப இவங்க சொல்லுவாங்க, அந்த 6 பேருக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் 2 பேரை கொண்டு வரணும். இப்படி மனசுக்குள்ள என்ன பண்றாங்க, சில காரியங்களை சொல்லி, சில யோசனை இதெல்லாம் அவங்க பிக்சர் போட்டு காட்டுறாங்க. நீ இவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளவு பணம் வரும், உங்களுக்கு இவ்வளவு வருமானம் வரும், இவ்வளவு கொஞ்சம் ஒரு வருஷத்துலயே நீங்க இவ்வளவு பெரிய பணக்கார ஆயிரலாம்னு சொல்லுவாங்க. அது கேட்கறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, பிளான் பண்றதுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, நஷ்டத்துல போயிட்டாங்க. இருந்ததும் போயிருச்சு அவங்க கையில இருந்து. இட்ஸ் நாட் ஈஸி. யாரோ ஒருத்தர் தந்திரசாலியா இருக்கிறோம், மத்தவங்களை ஏமாத்தி தான் அந்த பிசினஸ் கிளிக் பண்ணணும். அப்போ ஒவ்வொருவருக்குள்ள என்ன இருக்குதுங்க, ஏதோ வாழ்க்கையில முன்னேறணும், ஏதோ நல்ல காரியத்தை செய்யணும்னு சொல்லிதான் பிளான் பண்ணுவாங்க. எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிந்து போயிருக்கிறது. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள பாருங்க, நமக்கு இன்னைக்கும் கூட ரட்சிக்கப்பட்டவங்களும் சரி, யாரும் சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னால மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம தேவன் கிட்ட கேட்கறதுல நாம என்ன பண்றோங்க, வி லுக் டு த வேர்ல்ட். அந்த ஸ்கூலோடைய ஆன்டிசிடென்ட்ஸ் பார்ப்போம், அந்த ஸ்கூலு பேர் இருக்குதா, புகழ் இருக்குதான்னு பார்ப்போம். அந்த ஸ்கூல்ல தான் கொண்டு போய், ஏன்னா எல்லாரும் அங்க சேர்க்கிறாங்க, நானும் நம்ம பிள்ளைங்களை அங்க சேர்க்கணும்னு நினைப்போம். அதே போல பெரிய ஸ்கூலுக்கு போனா, காலேஜுக்கு போனா, வி திங்க் ஆல்வேஸ் ஒரு கிளாமரஸா பெருசா பாக்குறோம். அங்க கொண்டு போய் சேர்த்தாதான் என் பிள்ளைங்க படிப்பாங்க. அங்க உள்ள இருக்கிறது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. we just see அந்த வெளி தோற்றத்தை பார்த்து அங்க கொண்டு போய் சேர்த்துட்டு, அப்புறம் அங்க பிள்ளைங்க தவறான வழியில போகும்போது, அவங்களுக்கு படிப்பு சரியா வராத போது, தென் அப்போ உட்கார்ந்து நம்ம அழுதுட்டு இருப்போம், யோசிச்சுட்டு இருப்போம். எவ்ரி டே we make choices. ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன பண்றதுங்க, சாய்ஸ் எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. From morning breakfastல இருந்து நைட் டின்னர் வரைக்கும் you make choices. ஒருத்தருக்கு இது பிடிக்கும், ஒருத்தருக்கு அது பிடிக்காது. Hallelujah. Sometimes our choices are deliberate. பிடிக்காம சில சாய்ஸஸ் எடுப்போம். So choices is there, and children, I want you to make right choices. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மனுஷனுடைய சாய்ஸ் ஒன்னு இருக்குது, தேவனுடைய ஒரு சாய்ஸ் ஒன்னு இருக்குது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நாம் எடுக்கிற எல்லா சாய்ஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு செகண்ட் அந்த முழுச ஆண்டவருடைய சித்தத்தை கேட்காம, திட்டத்தை கேட்காம எடுக்கிற முடிவுகள் ஒண்ணு பெரிய பாதிப்புள்ள கொண்டு வரும். அது ஒருத்தரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ, நம்ம யாரோ மனுஷனுடைய பேச்சை கேட்டு முடிவு எடுக்கும் போது, இல்ல நம்ம சொந்த அறிவுல முடிவு எடுக்கும் போது அது தீமையில முடியும். அதான் நீதிமொழிகள்ல சொல்லும், மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, அது தேவனுடையதுன்னு பைபிள்ல எழுதல. நாவின் பிரதி உத்தரம் கர்த்தரால் வரும். யாருக்கு அந்த நாவின் பிரதி உத்தரம் கர்த்தரால் வரும்? those who submit their plan to God. 16:2 பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். இப்ப நான் சொன்னது எல்லாம் மனுஷனுடைய பார்வைக்கு தான் சுத்தமா இருக்கும், சக்சஸ்ஃபுல்லா தெரியும், விக்டோரியஸா தெரியும். நான் இப்பவும் சொல்றேங்க, எவ்ரிபடி நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள்ல ஏதோ ஒரு எடுத்த முடிவுனால அவங்களுடைய இன்னைக்கும், இந்த பல வருஷங்களுக்கு பிறகு இன்னைக்கும் அதை நினைச்சு வருத்தப்படுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நாளைக்கு அந்த முடிவு எடுத்திருக்க கூடாது, அந்த காரியத்தை நான் செய்திருக்க கூடாது.
அதே 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை தான் யோசிக்கும். ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்க, அவன் ஒரு காரியத்தை நினைச்சிட்டானே, they don't think about God. இது தேவன் என்ன நினைக்கிறாரு, இது தேவனுடைய சித்தம் இருக்கிறத யோசிக்க முடியாது. he becomes so, என்ன பண்றாங்க, தன்னுடைய திட்டத்திலேயே தன்னுடைய சிந்தையிலேயே அவன் என்ன பண்றான், இது அப்படியே யோசித்ததை தனக்குள்ள ஏற்றி கொள்ளுகிறான். அதே நீதிமொழிகள் 19:21 பாத்தீங்கன்னா, மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். இப்ப நம்ம ஜெபத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த மனசு ஊரையே சுத்திட்டு வரோம், யோசித்து பாருங்க. பல காரியங்கள் வரும். இந்த பிரேயர் முடிஞ்ச பிற்பாடு எப்படி சாப்பிடுறது, என்ன சாப்பிடுறது, நாளைக்குரிய காரியம், நாளைக்குரிய காரியம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனாங்க, வரக்கூடிய காரியம், இதெல்லாம் மைண்ட்ல ஓடிக்கொண்டு இருக்கோம். நம்ம ஜெபித்து கொண்டு இருப்போம், வசனத்தை கேட்டு கொண்டு இருப்போம். பதினாறு 25 படிச்சீங்கன்னா, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவு எப்படி இருக்கிறதா? அதன் முடிவோ மரண வழிகளாம். நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அப்போ இதுக்கு ஆண்டவர்கிட்ட பதில், ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, தேவன் என்ன சொல்றாரு நம்ம கிட்ட? நீங்க ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது தேவனுடைய வார்த்தை இருக்கும். ஏசாயா 55:8-9 வசனங்களை பார்க்கும் போது அதான் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு சொல்லி இருக்கிறார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். God is very specific. இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு அதே வார்த்தை தான். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்போ நல்லா யோசித்து பாருங்க, இந்த சத்தத்தை கேட்கிற இந்த நேரத்துல do you have நமக்கு கிறிஸ்துவின் சிந்தையே நமக்கு இருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லும், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று சொல்லும். அப்போ உங்க சிந்தையும் தேவனுடைய நினைவுகளும் ஒன்றோட ஒன்று ஒத்து போய் கொண்டு இருக்கிறதா யோசித்து பாருங்க. Is your mind and God's mind connected? ஒரே வேவ் லென்த்ல இருக்குதா யோசித்து பாருங்க. அந்த ஒரே வேவ் லென்த்ல இருந்துச்சுன்னா we will never worry about anything. எதை குறிச்சு ஒரு வினாடி கூட நம்ம கவலைப்பட மாட்டோம். நீங்க போகிற வழியெல்லாம் கர்த்தர் இதுதான், ஓகே, இதுதான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. அதான் இங்க ஆண்டவர் சொல்ற, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்ததா இருக்கிறது. அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுக்க, God has something very best and very good for you. உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்க நினைச்சிருக்கிறபடி அல்ல, நீங்க யோசித்து ஆண்டவர் இவ்வளவுதான் இல்ல, சம்திங் வெரி 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 பிக் அண்ட் ப்ராஸ்பரஸ் திங் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, அதை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளணும்னு விரும்புகிறாரு. அதை விரும்பணும்னா ஒரே ஒரு காரியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, அவருடைய நினைவுக்கேற்றபடி நம் நினைவுகளை மாற்றிக்கொள்ளணும். தேவன் சில நேரத்துல அவர் சொல்லுகிற நினைவுகள் எப்படி ஆண்டவர் சொல்லுவாருங்க, அந்த நினைவுகள் அவருடைய வழிகள். அவர் நினைச்சிருக்கிற காரியங்களை அவர் சொல்லுவார், இதுதான்ப்பா என் வழி, இதுல நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். நாம தீர்மானம் பண்ண வேண்டியது நமக்கே விட்டுறாரு. God doesn't force on anyone. என் நினைவு இது, என் வழி இது. ஏன்னா ஆண்டவர் சொல்றது என்னங்க, இட்ஸ் சம்திங் வெரி 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 பிக். உங்க மனசுக்கும் என் மனசுக்கும் அது எட்டாதது. அதான் 1 கொரிந்தியர் 2:9 சொல்லும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிற தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணல, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றாது, அத்தனை உயர்ந்தது. அதை காம்பரண்ட் பண்ண முடியாது, அதை கண்டுபிடிச்சிட முடியாது.
பட் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் என்ன பண்றாருங்க, அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற, அவர் நினைச்சிருக்கிற காரியங்களை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ளணும், வாழணும், பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இது அக்செப்ட் நமக்குள்ள வரணும். ஒவ்வொரு நாளும் நாம ஒவ்வொரு தீர்மானம் எடுக்கும் போது நமக்குள்ள அந்த எண்ணம் வரணும், ஆண்டவரே நான் இதை யோசித்து இருக்கிறேன், நான் நினைச்சிருக்கிறேன். இயேசு அழகா சொல்லுவாருல்ல, அப்பா கெத்செமனேல அவர் சொல்லுவார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அப்போ ஜீசஸ் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான்பா நான் வைத்திருக்கிற என்னுடைய திட்டம், நீ போக வேண்டிய பாதை இதுன்னு இயேசு சொல்றாரு தேவன். ஆனா அந்த பாதையை இயேசு பார்க்கும் போது மிகவும் வேதனை உண்டாகிறது. அவருடைய வியர்வை துணில் ரத்தமாய் மாறக்கூடிய அளவுக்கு வேதனை உண்டாகிறது. துக்கம் அவரை துக்கத்தினால் அவர் நிரம்பி இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருங்க, மூச்சு அடைக்கிறது போல ஒரு சூழல். அந்த நேரத்தில் தன்னுடைய கடந்து போகிற பாதை பார்த்து அவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அப்ப இயேசு என்ன சொல்ற, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, உங்க நினைவுகள் ரொம்ப பெருசா இருக்குது, ரொம்ப உயர்ந்ததா இருக்கிறது, என்னை ரொம்பவும் பாதிக்கிறது, என் மனசை ரொம்ப பாதிக்குது, என்னுடைய உள்ளத்தை ரொம்ப பாதிக்குது, ஆண்டவரே இதை மாத்திடுங்கன்னு சொல்லி இயேசு கேட்கிறாரு. நாம என்ன பண்றது தெரியுமா, ஆண்டவர்கிட்ட கேட்கறதில்ல, நாம மாத்திரோம். அதுதான் பிரச்சனையே. நமக்கு இது பிடிக்கலையா, ஆண்டவர் பிடிச்சுதான் கேட்க மாட்டோம். எனக்கு பிடிக்கல நான் செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்கல நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்கல நான் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல. அது தேவனுக்கு பிடிச்சிருக்குதான் நம்ம கேட்கறது இல்ல. இன்னைக்கும் பாருங்க, எவ்ரிபடி காட் ஹஸ் given a grace to make choices. தீர்மானங்களை எடுக்க அவரே நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பட் என்ன ஒண்ணுன்னா, எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா. நம்ம ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போடுவோம், ஒரு பிளான் கூட போடுவோம், ஊருக்கு போனோம், ரைட் எல்லாம் போலாம் முடிஞ்சிருச்சு. அது தேவனுடைய சித்தத்துல இருக்குதான்னு ஒரு நாளும் ஒருத்தரும் கேட்டு இருக்கிறோமா? இங்க போகணும் போயிருவோம். ஆனா தேவன் இதை திட்டம் பண்ணி இருக்கிறார். என்னைக்கு நான் கேட்டு, ஆண்டவரே இது நல்லா இருக்குது, ஆண்டவரே இந்த இடம் நல்லா இருக்குது, இந்த பாதை நல்லா இருக்குது, என் பார்வைக்கு நல்லா இருக்குது, உங்க பார்வையில எப்படி இருக்குது ஆண்டவரே, எனக்கு என்னைக்காச்சும் கேட்டு இருக்கிறோமா? போகிற பாதைக்கு நாம ஜெபிச்சிருப்போம். அது நம்ம கன்ஃபர்மேஷன் என்ன எடுத்துக்கிறோம், தேவன் வாய்க்க பண்ணுக போகிறாரு, நம்ம முடிவு எடுத்துப்போம். நோ, every day God has a choice, we have a choice. every day நமக்கு தெரிஞ்சிருக்கணும், தேவனுடைய நினைவுகள் வேற, நம்முடைய நினைவுகள் வேற. ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டியது அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளாக இருக்கணும், அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளாக இருக்கணும். அதை தீர்மானித்து நடக்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. தேவன் சொல்றார், அப்பா நீ இங்க இருந்து புறப்பட்டு என்ன பண்ணு, வேற நீ போக வேண்டிய திட்டத்தை வைக்கிறாரு. அப்ப பவுலுக்கு ஆசை என்னங்க, சுவிசேஷத்தை கொண்டு போகணும், எப்படியாச்சும் இயேசு உலகத்துக்கு அறிவிக்கணும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அந்த பிளான்ல தான் அவங்க பிரயாணப்பட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. அந்த போகிற வேலையில தேவன் என்ன பண்றாருங்க, திடீர்னு அந்த பிளானை ரிஜெக்ட் பண்றாரு. பவுலுக்கு என்னங்க, பவுலுக்கு யோசித்து பாருங்க, பவுலுடைய வாஞ்ச, பவுலுடைய தாகம், எப்படியாச்சும் உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணும்னு. ஆனாலும் தேவன் என்ன பண்றாருங்க, தடை பண்றாரு. அவர் சுவிசேஷத்தை கொண்டு போகாதபடி தேவன் என்ன பண்ணாராம், அவர்கள் பிரியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவில வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால தடை பண்ணப்பட்டாராம். இதுதான் தேவனுடைய வழி. நீங்களும் நான் என்ன நினைச்சிருப்போம், கண்டிப்பா நான் நினைச்சிருப்பேன், நீங்க எப்படி நினைச்சிருப்பீங்களா? இல்ல இது பிசாசு தடை பண்றான், பிசாசுடைய யோசனை, இது பிசாசம் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான்னு நினைக்கிறான். இங்க என்ன பண்றாருங்க, சுவிசேஷத்தை சொல்லாதபடிக்கு தேவனை தடை பண்ணினாராம்.
17ஆம் வசனத்துல மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தானியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாது இருந்தார். இப்ப பவுல் ட்ராக்கை சேஞ்ச் பண்றார். ஓகே, இங்க வேணான்னு ஆண்டவர் விரும்புறார், இன்னொரு இடத்து அங்கேயும் ஆவியானவர் தடை பண்றாராம். அப்படி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தேவன் அவர்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, காஸ்பல் பிரீச் பண்ணவே அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. அப்ப அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி பவுலுக்கு என்ன ஒரு சொப்பனம் பாக்குறாரு. யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, மக்கதோனியாவில இருந்து வாங்க வாங்க எங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுங்கன்னு கேட்கிறான். அப்போ பவுலுக்கு தெளிவு உண்டாகிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, என்னை யூரோப்புக்கு அனுப்புகிறாரு. அப்ப ஏன் இங்க தடை பண்ணாரு? அது தேவனுடைய சுவிசேஷம் சொல்றது தேவனுடைய சித்தம் இல்லையா? நிச்சயமா சித்தம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொன்னார், இங்க நான் பாத்துக்கிறேன், இங்க வேற ஆட்களை நான் வைத்துக் கொள்ளுகிறேன், நீ போங்க, அங்க தேவைப்படுகிறது உன்னுடைய ஊழியம். பவுல் ஒரு கேள்வி கேட்காம ஆண்டவர் அங்க போ சொல்றாருன்னு தெரிஞ்சு அவன் போகிறான். அவன் அதனுடைய பலன் எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க. அங்க ஆரம்பிச்சது முழு ஐரோப்பா தேசம் முழுக்க சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண தேவன் அவனுக்கு கிருபை பண்ணினார். அதுதாங்க தேவனுடைய வழி, அதுதான் தேவனுடைய நினைவு. இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும், இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் God has a special plan and purpose. எரேமியாவுக்கு ஒரு தீர்க்கதரிசியை போல, யோசுவாவுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறது போல, மோசேக்கு பார்வோனிடத்துல போய் இஸ்ரேல் மக்களை விடுவிக்கிறது போல ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. பட் அந்த திட்டம் உங்க நினைவின்படி, உங்க வழியின்படி, உங்க யோசனையின்படி இல்ல. இட் இஸ் சம்திங் வெரி பிக், வெரி யூனிக், ரொம்ப பெருசா இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்ற, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. எவ்ரி டே நமக்கு சாய்ஸ் இருக்குது. தீர்மானம் பண்ண வேண்டியது நீங்களும் நானும். அது எங்கங்க? நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல போய் தான் தீர்மானம் பண்ணோம். சில நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிற வழி நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்க பாருங்க, அங்க தேவனுடைய வழியும் மனுஷனுடைய வழியும் பியூட்டிஃபுல்லா தேவன் எழுதி வச்சிருப்பாரு. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல திருப்பிக் கொள்வீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா, அங்க ஆபிரகாம் லோத்து என்ற 2 பேருடைய வாழ்க்கை எழுதப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்றாங்க, ஆபிரகாமுக்கு நீங்க நிறைய பைபிள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தெரியும், ஆண்டவர் லோத்தை கொண்டு வரணும்னு ஆண்டவர் சொல்ல, ஆனாலும் அவனுக்கு யாருமே இல்லை என்று மனிதாபிமானத்தோட லோத்தை கூட கூட்டு வந்துருவாரு. கூட்டு வந்ததுனால வழியில பாருங்க, அந்த ஒரு தவறு எவ்வளவு பெரிய பிரச்சனையை, எவ்வளவு பெரிய போராட்டத்தை கொண்டு வருகிறது. கூட தான் வரான் லோத்து கூட வரும்போது அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, அவனும் வேலைக்காரங்க வாங்கிட்டாங்க, ஒத்தகங்கள், கழுதை, ஆடு எல்லாம் சொத்து அவனுக்கும் சேர்ந்து போச்சு. ஆபிரகாம் கூட இருந்ததுனால ஒரு பெரிய லக்கு அவனுக்கு அடிச்சது, லக்குன்னு தான் சொல்ல முடியும். அவனுக்கு அது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால அவனும் ஆசீர்வாதமாக வாழ ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. ஹல்லேலூயா. என்ன வருதுங்க? ஆபிரகாமுடைய வேலைக்காருக்கும் லோத்துடைய வேலைக்காருக்கும் பிரச்சனை வந்தது. 2 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. அவன் ஒரு பக்கம் இருக்கிறான், இவன் ஒரு பக்கம் இருக்கிறான். என்ன ஆயிடுச்சுன்னா பெருசாயிருச்சு. ஆபிரகாமுக்கு வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், இப்படி அவனுக்கு குதிரைகள், ஆடு மாடெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. லோத்துக்கும் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, ஹல்லேலூயா, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியர், பெர்சியரும் தேசத்தில் குடியிருந்தார். எங்க சண்டை போட்டுக்கிறாங்க? ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எங்க எப்போ எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது. தேவர் ஜஸ்ட் இன் தி ப்ராமிஸ் லேண்ட். அப்போ அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல யாரு இருக்குது? கானானியரும் ஏத்தியரும் இருக்கிறாங்க. அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாம் பாக்குறாரு, என்ன பாக்குறாரு? அப்பா, நம்ம சகோதரர்கள், நம்ம செய்யறது சரி கிடையாது. உங்க வேலைக்காரங்க அடிச்சுக்கிறாங்க, 4 பேருக்கு வேடிக்கையா இருக்கிறது. ஒரு வேலை பண்ணலாம். ஆபிரகாம் சொல்றாரு,
ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறமானாலும் நான் இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றார், அப்பா நம்ம 2 பேரும் சகோதரர்கள், பிரதர்ஸ், ஒரு வேலை பண்ணலாம், நீ என்னை விட்டு போ, ஆனா உனக்கே சாய்ஸ் கொடுக்குறேன், நீ எதை தெரிஞ்சுக்கிறியோ அது தெரிஞ்சுக்கோ, நான் அதுக்கு ஆப்போசிட்டா போகிறேன், நீ எந்த இடத்துல வேணாலும் தெரிஞ்சுக்க, இதெல்லாம் நாம தான் இருக்கிறோம், பட் 2 பேரும் பிரிஞ்சு போகலாம், யூ மேக் a choice, I am not going to give the call. நீ எந்த தீர்மானத்தை எடுக்கிறியோ அந்த தீர்மானத்துக்கு நான் ஒத்து போகிறேன். உடனே லோத் என்ன பண்றாங்க, சுத்தி பாக்குறான், பார்த்து அவன் என்ன பண்றான், யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தின இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமார அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஆபிராம் கானான் தேசத்துக்கு கூடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமூக பட்டணங்கள் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். சாய்ஸ் கொடுத்துட்டாருங்க. லோத்து பாக்குறான், இந்த ஆபிராம் கூட இருக்கிற வரைக்கும் லோத்துக்கு என்ன இருந்துச்சுங்க, இண்டிபெண்டா அவன் முடிவு எடுத்துக்கன்னு சொல்லியாச்சு. அவன் கண்ணு எடுத்து பாக்குறான், யோர்தான் நதியை பாக்குறான், அங்க பச்சை பசேலன்னு இருக்கிற இடத்தை பாக்குறான், அவன் பாக்குறான், அந்த இட்ஸ் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் மீ அவன் தீர்மானம் பண்றான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில லோத் என்ன பண்றாங்க, ஒரு நல்ல நம்ம உலகத்துல இருக்கிறோம் பார்த்து சொன்னா ரொம்ப புத்திசாலியான முடிவு நம்ம சொல்லுவான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அங்க யோர்தான் நதி ஓடுது, அங்க எல்லாம் எவ்ரிதிங் இஸ் பியூட்டிஃபுல், பச்சை பசேலுன்னு இருக்குது. யோர்தான் ஆபிரகாம் வனாந்திரத்துல இருக்கிறான், அவன் ஒவ்வொரு நாளும் ஏ டு டிபெண்ட், தண்ணி கூட அவன் டிபெண்ட் பண்ண வேண்டிய. இப்ப லோத்து பாக்குறான், எல்லாம் நல்லா இருக்குது, அவன் அக்கறை அந்த போறான், அவன் சொல்றான் நான் இந்த பக்கம் போறேன்ப்பா. அப்போ ஆபிரகாமுக்கு என்னங்க, வார்த்தை சொன்னதுனால ஆப்போசிட்ல போகணும். இப்போ ஆப்போசிட்ல என்ன இருக்குதுங்க, வனாந்திரம் இருக்கிறது, அங்க ஒண்ணு தண்ணி கிடையாது, பசுமை கிடையாது. பட் வார்த்தை கொடுத்ததுனால ஆபிரகாம் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு லெப்ட் அவன் போறான், ஆப்போசிட்ல போகிறான். இங்க பைபிள் சொல்லுது, லோத்து தீர்மானம் பண்ணிட்டான், போயிட்டான். ஆனா பைபிள் என்ன சொல்லுதுங்க, பின்னாடி வரக்கூடிய தீமையை பார்க்காதபடி பிரசன்ட் டே இக்கால சந்தோஷத்தின் மேல, இக்கால இன்பத்தின் மேல லோத்துடைய கண்கள் இருந்தது. இங்க பைபிள் சொல்லுது 13ஆம் வசனத்துல, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளாகவும் இருந்தார்களாம். The Bible describes so. அப்போ லோத் எந்த பக்கம் போனாங்க, he chose sinful life. அவனுக்கு பாவம் இன்பமாய் தோன்றினது. ஆண்டவர் நமக்கு சொல்றாருல, ஹல்லேலூயா, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தர்களாயிருங்கள். அப்ப சாய்ஸ், நாம் பரிசுத்தமா இருக்கிற இடத்தை தெரிந்து கொள்ளணும்னா பரிசுத்த சமூகத்தை தேடுவேனா, இல்ல உலகத்தின் காரியங்களை தேடுவேனா, பாவத்துக்கு பின்னாடி ஓடுவேனா? இங்க லோத் யோசிக்கல. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிஃபோர் மேக்கிங் எ சாய்ஸ் நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும், நான் ஏறெடுக்கிற இந்த முடிவு எங்கே கொண்டு போகும்? Where will when I make a choice, where will this choice lead me? நான் ஒவ்வொரு முறை ஒரு தீர்மானத்தை எடுக்கும் போது இந்த தீர்மானம் என்னை எங்கு கொண்டு போகும்? லோத்து ஒரு மோசமான தீர்மானத்தை எடுக்கிறான். நமக்கு அது அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம எல்லாம் கை தட்டிருப்போம். லார்ட், யூ டிட் a very
உங்க அண்ணனுக்கு உங்க ஆபிரகாமுடைய காட்டில புத்திசாலி ஆயிட்ட நீ. நம்ம அப்படிதான் சொல்லி இருப்போம். பட் God is seeing. ஆண்டவர் பார்த்ததுனாலதான் லோத்துடைய தீர்மானத்தை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க எழுதி வச்சிருக்கிறாரு, சோதோமுடைய ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். ஆபிரகாம் ஆப்போசிட்ல போறான். சோதம் எங்க, லோத் என்ன பண்றாங்க, சோதோமுக்கு நேராக கூடாரத்தை போ. லோத்துக்கு சோதோம்ல போய் தங்கணுங்கிற எண்ணம் கிடையாது. சோதோமுக்கு நேரம், அந்த இடம் நல்லா இருக்குதுங்க, பசுமையா இருக்கிறது, தூரத்துலதான் சோதோமுடைய கேட்டு தெரியுது. அவன் சொன்னா, நான் சோதோமுக்கு போக மாட்டேன், இங்கதான் தங்குவேன். இங்க பைபிள் சொல்லுது, சோதம் was so attractive. நாம எடுக்கிற தீர்மானங்கள் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரியுதா, கண்களுக்கு இன்பமா தெரியுதா, இல்ல நம்ம இருதயத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தெரியுதா, இல்ல அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆண்டவருடைய வழிகள் நமக்கு செம்மையா தெரியுதா? The world will give everything. உலகத்துல இருக்கிறதெல்லாம் மாம்சத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமை, இதுதான் 3 தான் இருக்கிறது. தேவன் பக்கம் திரும்பினீங்கன்னா அங்க ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தத்தை பத்தி பேசுவார், நீதி உள்ள வாழ்க்கையை பத்தி பேசுவாரு. பவுல் ராஜாக்கு முன்னாடி நிற்கும் போது நீதி உள்ள வாழ்க்கை குறிச்சு பேசினார். அதுக்கு அவனுக்கு ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. யோவான் ஸ்நானகன் யோரோதுக்கு முன்னாடி நீதி உள்ள வாழ்க்கை பேசும்போது பயந்தானா, நீ யோரோது. He loved the pleasures of this world. ஏரோதா இருக்கட்டும், அகிரிப்பா ராஜாவா இருக்கட்டும், ஃபீலிக்ஸ் ஆவா இருக்கட்டும், they loved the world. அதனால்தான் பவுல சிறையில வச்சுட்டு போயிட்டாங்க. தீர்மானம் நம்ம பண்றது ரொம்ப ஈஸி. சில நேரத்துல பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த வழி வேணாம், இங்க போகாத, இதை செய்யாதேன்னு. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, மீறி பண்ணுவாங்க, மீறி போவாங்க, மீறி செய்வாங்க. அடிப்பட்டோ இல்ல ஏதோ ஒரு தீமையான காரியம் நடந்து வரும்போது பெத்தவங்க சொல்லுவாங்க, நான் போகாதேன்னு சொன்னேன், இதை பண்ணாதேன்னு சொன்னேன், அதனால நீ என்னை மீறி செஞ்சதுனாலதான் அது நடந்தது. அதே போல யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்கு சொல்லிட்டே இருப்பார், இது வேணாம், இந்த வழி வேணாம், இந்த பாதை வேணாம், இந்த வேலை வேணாம், இந்த பணம் உனக்கு வேணாம், இது வேணாம், இது வேணாம்னு சொல்ல, அது வேணும் நாம தெரிந்து கொள்ளும் போது நஷ்டம் யாருக்குங்க? நாம நினைக்கிற நஷ்டம் தான் நமக்குன்னு, ஆனா தேவனுக்கு பெருத்த நஷ்டம். ஏன்னா உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைச்சது அடுத்து தொடர முடியாம இடைப்பட்டு போயிருச்சு, தடங்கள் ஏற்பட்டு போச்சு. லோத்துக்கு அந்த உணர்வு செத்து போச்சுங்க. நல்லா தெரிஞ்சுக்க, once you miss the ways of God, தேவனோட வழி உத்தமமா இருக்கிறதா. Once you miss the ways of God, your heart will be troubled. நிறைய பேருக்கு அது கூட இல்ல, they just live, அப்படியே இருக்கிறாங்க. நம்ம கர்த்தருடைய வசனம் தெளிவா சொல்லுது, விசுவாசிக்கும் அவ்விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற காலத்துல சபையே வந்துருச்சு, கட்டிக்கிறியா கட்டிக்கப்பா, சர்ச்சு கொண்டு வா, அவ்வளவுதான். there is no seriousness இல்ல, பரிசுத்தத்தை குறிச்சு சீரியஸ்னஸ் இல்ல, நீதியுள்ள வாழ்க்கை குறிச்சு சீரியஸ் இல்ல, இயேசுடைய சிலுவை குறித்து சீரியஸ் இல்ல, அவருடைய பாடுகளை குறித்து சீரியஸ்னஸ் இல்ல. ஏதோ இருக்கிறேன், நான் எதை செய்தாலும் கர்த்தர் அங்கீகரிப்பாருங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாய்ஸ் நமக்கு இருக்குது. அந்த சாய்ஸ் நேரத்துல நம்ம என்ன, இது எங்க என்ன கொண்டு போகும், இந்த நான் எடுக்கிற முடிவு தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருமா, இல்ல எனக்கு அழிவை கொண்டு வருமா? யோசிக்கணும். நான் எடுக்கிற இந்த தீர்மானம், எடுக்கிற இந்த முடிவு இப்ப எனக்கு பாக்குறது கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் வேதனையா இருக்கும், will it bring glory to God? லோத்து போயிட்டான்,
நீங்க ஒவ்வொரு வசனத்தை படிச்சீங்கன்னா லோத்துடைய வாழ்க்கை, அவன் எடுத்த தீர்மானத்தை நிமித்தம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 14:12 படிச்சீங்கன்னா, லோத்து எடுத்த தீர்மானம். இப்ப லோத்து எங்க போட்டாங்க? சோதோமுக்கு நேராதான், வெளியே தான். சோதோமுக்குள்ள அவன் டென்ட் போடல, வீடு வாங்கல, இடத்த வாங்கல. அவன் சோதம் பக்கத்துலதான், கொஞ்சம் தொலைவுல இருந்துச்சு. 14:12 பாத்தீங்கன்னா வேற அந்நிய ராஜாக்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. லோத்தையும் குடும்பத்தையும் சொத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ஆபிரகாமுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி உன்னுடைய சகோதரனை கொண்டு போயிட்டாங்கன்னு. அப்போ பைபிள் சொல்லுது லோத்து எங்க இருந்தாங்க? 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில எங்க இருந்தாங்க? சோதோமில கூடியிருந்தான். நீங்க 13ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, சோதோமுக்கு நேரதான் கூடாரம் போட்டான். அவன் சோதோமுக்குள்ள போகல. இப்ப எங்க இருக்கிறாங்க? சோதோமுக்குள்ள குடியிருக்கிறான். The enemies came and captured and went. ஆபிரகாம் போகிறார், யுத்தம் பண்றாரு, கொண்டு வருகிறாரு. ஆனா அப்ப இவ்வளவு நடந்து கூட லோத்து மனம் திரும்பல. மறுபடியும் லோத்து எங்க இருக்கிறாங்க? ஹல்லேலூயா. பெரிய பேர் வாங்கிட்டான் லோத்து. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா லோத்துடைய காரியம் 19ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்க முடியும். 19:1 பாத்தீங்கன்னா, சோதம் குமாரம் அழிக்கிறதுக்கு 2 தூதர் போவாங்க. அப்போ லோத்து எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா 19:1 லோத்து சோதோமின் வாசலில உட்கார்ந்து இருந்தான். சோதோமுக்கு எதிராக கூடாரம் போட்டான். சோதோமுக்குள்ள வாழ ஆரம்பிச்சான். இப்போ சோதம் கேட்ல உட்காரு, அதாவது கேட்ல உட்காரணும்னா அவனுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டது. அவன் எடுத்த ஒவ்வொரு தீர்மானங்களும் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. அப்புறமா அதே 19ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, தேவ தூதன் ஒண்ணு சொல்லுவார், இவன் ஒண்ணு சொல்லுவான். அதனால ஏற்பட்ட இவன் எடுத்த தீர்மானங்கள், இவன் எடுத்த முடிவுகள்ல ஓடுறான். ஆண்டவர் விட்டுறா, நீ போய் எப்படியோ போன்னு சொல்லும் போது அழிவு வந்தது. யோசித்து பாருங்க. அவனுடைய வீடு போச்சு, அவனுடைய குடும்பம், அவனுடைய சொத்து போச்சு, எல்லாம் போச்சு. நடு தெருவுல இருக்கிறான். மனைவி உப்பு தூணா மாறிட்டா. ஒரு தவறான சந்ததி பிறக்கிறதுக்கு காரணமாயிருச்சு. லோத் எங்க பண்ண தப்புங்க? ஆபிரகாம் விட்டு பிரிந்து போகும்போது ஏற்பட்ட தவறு, எடுத்த ஒரு முடிவு. செல்வந்தனா இருந்த லோத்து இப்ப பிச்சைக்காரன் ஆயிட்டான். Yet nothing left. He produced a wrong generation. அதை நினைச்சு லோத்து பாதிக்கப்பட்டான் பைபிள் சொல்லுது. Do you know that? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும் இருதயத்துல பாதிப்பு உண்டா இருக்கிறீங்க? ஏன் தான் அன்னைக்கு முடிவு எடுத்தணும், ஏன் தான் இதை பண்ணணும், இன்ன வரைக்கும் சில பேர் இன்னும் அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்க, இன்னும் அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு முறை அந்த நினைவு வரும்போது, அன்னைக்கு நான் இதை செய்யாம இருந்தேன்னா, அன்னைக்கு இதை நான் செய்யாம இருந்தேன்னா, அன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் போகாம இருந்தேன்னா, அன்னைக்கு நான் அந்த முடிவு எடுக்காம இருந்தேன்னா என் வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், என் குடும்பம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு யோசிக்கிறீங்களே, காரணம் என்னன்னா அன்னைக்கு எடுத்த ஒரு தவறான முடிவு. That was against the ways and wills of God. இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்கிறோம். நீங்க எவ்வளவு வருத்தப்பட்டாலும் அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவ வாழ்க்கை அது உபத்திரவத்தின் நடுவுல வாழ்ற வாழ்க்கை. பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஆண்டவருடைய வழியை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் அந்த வழியில சமாதானத்தை கொண்டு வருவாரு. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், மரண பயங்கள் வரும். கர்த்தர் அதன் நடுவுல இருப்பார். அதுதாங்க நமக்கு வைத்திருக்கிற வழி. அதுதான் நீங்களும் நான் எடுக்கிற தீர்மானம். இந்த 13ஆம் அதிகாரத்துல இன்னொரு சம்பவத்தை பாருங்க. லோத்துக்கு எடுத்த டிசிஷனுக்கு ஆப்போசிட்டா ஆபிரகாம் போறான். ஆபிரகாம் போகும்போது நல்லா கவனிங்க இந்த 14ஆம் வசனத்தை. 13:14 லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்து பின்பு, நல்லா கவனிங்க அந்த பிரேஸ பாருங்க. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு. அது வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாம் எடுத்த ஒரு தீர்மானத்தின் நிமித்தம் God was unable to reveal the plans. லோத்து கூடவே
இருக்கிறான். ஆண்டவர் சொல்லாததை லோத்து செஞ்சா, ஆபிரகாம் செஞ்சான். அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். இப்ப லோத்து பிரிஞ்சு போகிறான். பிரிஞ்சு போன பிறகு God knew that லோத்து கேரக்டர். அதனால அவர் சொல்ற, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அந்த வார்த்தையை கவனிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. அப்ப ஆபிரகாம கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு, ஆனா பேசல. இப்ப நடக்குது பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீர் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தோளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இப்ப சொல்றா, நீ அளந்து பாரு. See, when we are in the long place, நாம எடுக்கிற தவறான முடிவுகள் தான் ஆண்டவர் நம்ம தொடர்ந்து முன்ன நடத்துறதா நடத்த முடியாததான்னு தீர்மானிக்கிறது நம்முடைய சாய்ஸ். சொல்றது புரியுதுங்களா? God is not angry. உங்களை பார்க்கும் போது அவருக்கு எப்படி இருக்குதுங்க? ஐயோ, என் பிள்ளைகள், நான் இதெல்லாம் பிளான் வச்சிருக்கிறேனே, அதை கவனிக்காம இருக்கிறாங்களே, அதை யோசிக்காம இருக்கிறாங்களே, முரட்டாட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்களே, அவங்க நினைச்சது சரி என்று நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, எப்படி இவர்களை சீர்திருத்த முடியும்னு தான் கர்த்தர் யோசித்து கொண்டு இருக்கிறார். நான் இவ்வளோ காரியங்களை வச்சிருக்கேன். இஸ்ரேல் மக்களுடைய அதேதான் பிரச்சனை. ஆண்டவர் ஒவ்வொரு முறை சொல்லும் போது இருதயத்தை கடினப்படுத்தினாங்க. ஆண்டவர் விட்டுட்டாராம். ரோமர் 1ஆம் அதிகாரம் அதுதான் சொல்லும். God had a plan, God had a purpose. ஆனா மனுஷனுடைய பிளான், மனுஷனுடைய திட்டம் எல்லாம் வேறு விதமா இருந்தது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அசுத்தத்துக்கு விட்டுட்டாராம், அவர்களை கை எடுத்துட்டாராம். Because they devised, அவங்க சொந்த பிளான் அவங்க டிவைஸ் பண்ணாங்கன்னு பைபிள் சொல்லுது. ரோமர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இருபத்தி ஓராம் வசனத்துல பாத்தீங்க. இப்ப 20ஆம் வசனத்துல, இப்படி என்றால் காணப்படாதவைகள் அவருடைய நித்திய வல்லமையும் தேவத்துவத்தும் என்பவைகளில் உண்டாக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உலகம் உண்டாவதுக்கு முதல் தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளால் வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. ஹல்லேலூயா. 24ஆம் வசனத்துல, தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். சிந்தனையினால வீணர். They were thinking things that was unpleasant to God and they were doing it திரும்ப அதையே செய்யும் போது தேவன் என்ன பண்றார்? அசுத்தத்துக்கு விட்டுட்டார். போங்க. This is New Testament. God, யோசிச்சு பாருங்க. ஆதி முதலாய் மனுஷர் தவறான வழிகளை எடுக்கும் போது அவருடைய இருதயம் விசனப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நோவாவுகிட்ட சொல்லுவார், இந்த ஜனங்கள் செய்த காரியத்தை பாருங்க, என் இருதயம் விசனப்படுகிறது. சாமுவேலுக்கு சொல்லுவார், சவுல் செய்த காரியத்தை நிமித்தம் என் இருதயம் விசனப்படுகிறது. இயேசு இந்த அவருடைய ஜனங்கள் தவறா போ விசனப்படுகிறாரு. இன்னைக்கு விசனப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. When we make wrong choices. I am there wrong choice.
செய்யறோம்? பிகாஸ் வி திங்க் எவ்ரிதிங். நான் எடுக்கிற முடிவெல்லாம் நான் கிறிஸ்துவன், நான் சபைக்கு போறேன், நான் ஊழியக்காரன், நான் இவன், அதனால நான் பண்றதெல்லாம் ரைட்டா இருக்கும் தீர்மானம் பண்ணி பண்றோம் பாருங்க. அங்கதான் பிரச்சனையே. We don't take things to God in prayer. தேவன் பேசுகிற வரைக்கும் நாம காத்து இருக்கிறதுல நாம ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கிறோம். நாம அதனால என்ன பண்றோம்? இது இப்படிதான் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செஞ்சிருவார். Who said? Does the Bible say? உங்க ஒவ்வொரு பேரை எழுதி ஆண்டவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்களும் நான் இருக்கிற இடம் அந்த ப்ளூ பிரிண்ட் படி இல்ல. we are living some other place. நீங்களே ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு அதை பார்த்துட்டு இதுதான் வழி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இயேசு அழகா சொன்னாரு, ரெண்டு பாதை இருக்கிறதா, ஒன்னு இடுக்கமான வழி, இன்னொன்னு விசாலமான வழி. அநேகர் அந்த விசாலமான பாதை தான் தெரிந்து கொள்வாங்களாம். இடுக்கமான பாதை ஒரு சிலர் தான் தெரிந்து கொள்வாங்களாம். ஆண்டவர் சொல்ல, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். நான் அங்க இருக்கிறேன். விசாலமான பாதையில நான் இருக்க மாட்டேன். உங்க பார்வைக்கு எல்லாம் நல்லா தெரியுதாங்க, அங்க நான் இல்ல. The devil is there. இடுக்கமான வாசல், இடுக்கமான பாதை, அங்க நான் இருக்கிறேன். நீ கொஞ்சம் கஷ்டப்படணும், பட் ஐ வில் கேரி யூ, ஐ வில் டேக் யூ. அழகா சொல்ற, என்டர் த்ரூ த நேரோ கேட். நமக்கு பிடிக்காதுங்க நேரோ கேட். தேவனுடைய வழிகளும் தேவனுடைய யோசனைகளும் நமக்கு பிடிக்காது, கஷ்டமா இருக்கும். இப்படி போகணுமா, நான் ஜெபிக்கணுமா, நான் உபவாசம் பண்ணுமா, நான் சர்ச்சுக்கு போகணுமா, நான் பரிசுத்தமா இருக்கணுமா, நான் நீதி உள்ள வாழ்க்கை வாழணுமா? ஐயோ, பரிசுத்தமா இருக்கிறேன், இன்னும் பரிசுத்தமா இருக்க சொல்லிட்டாரே, நான் பரிசுத்தத்துல வளரணுமா, நான் ஜெபத்துல வளரணுமா, நான் கர்த்தர் கொடுக்கறதுல வளரணுமா? ஒவ்வொரு நாளும் சாய்ஸ் இருக்குது. காலையில விடியல் ஆகும் போது ஆண்டவர் எந்த ஜெபம் பண்ணு என்ன தேடு, என்ன ஆராதின்னு சொல்லுவாரு. இல்ல நான் தூங்குவேன்னு சொல்லி தூங்கினா அது நீங்க எடுக்கிற தீர்மானம், ஆண்டவருடைய தீர்மானம் கிடையாது. எழுந்திருக்கிறது போராட்டம் தான். ஒரு நாள் எல்லாம் உழைச்சு சமையல் பண்ணி இதெல்லாம் இருக்குது. ராத்திரி படுத்தா தூங்கணும். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், அதை காட்டிலும், ஆமா உனக்கு தூக்கம் முக்கியம்தான், அதை காட்டிலும் என் வழிகள் உனக்கு முக்கியமா இருக்கணும், என்னுடைய யோசனைகள் முக்கியமா இருக்கணும். அது காலையில தேடுகிறவன் தான் என்னை கண்டடைய முடியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, if I don't seek early in the morning, how can I find God and how can I find the ways of God? இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா, உலகத்தின் படிப்பை அச்சீவ் பண்ண ராத்திரி தூங்க மாட்டாங்க, விடிய காலில் தூங்க மாட்டாங்க, ராத்திரி லேட்டா படுப்பாங்க, காலையில எந்திரிப்பாங்க, எல்லாம் நடக்கும். பட் when it comes to God, இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய ஊழியக்காரங்க, திருச்சபைகள் என்ன பண்ணுதுங்க? இப்ப அந்த வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடந்து அதுக்கு நேரத்தை செலவழிக்கிறாங்க. 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. Do you think God is pleased with that? இந்தியா ஆமா, இந்தியா தான் ஆடுது, இல்லன்னு சொல்லல. இந்தியால இருக்கிறோம், பெருமைப்பட வேண்டும் தான். ஆனா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை அந்த மேட்சுக்கும் அந்த உலகத்தின் காரியத்துக்கும் கொடுப்பீங்கன்னா, how God will be happy with that?
தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். நோவா தேவனோடு சஞ்சரித்த ஆண்டவர் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான கொடுத்தாரு, தன் இருதயத்தை ஓபன் பண்ணி காட்டினாரு. ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தவன் ஆண்டவர் சொல்றாரு, அவன் he is my friend. தாவீது தன் இருதயத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தபடினால் என் இருதயத்துக்கு ஏற்றவன். பவுலப்பா சொல்ல, என் நிமித்தம் எவ்வளவு பாடுபட போகிறான் பாராம. பேதுருவை பார்த்து சொல்ல, என் நிமித்தம் நீ எப்படியாப்பட்ட மரணத்தை நீ கண்டடைய போகிற பாரு. அல்லேலூயா. பேதுருக்கு சொல்லுவாரு, மீனை பிடிக்கிற நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குறேன். தொழிலையே மாத்திட்டாரு. மை டியர் செயின்ஸ், ஆண்டவர் உங்க ஒவ்வொரு பைபிள் சொல்லுது, அவங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் என்ன இருக்கிறாராம். அவர் என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும். ஆனா ஆண்டவர் உங்களை என்ன எதிர்பார்க்கிறாரு? என் நினைவுகள் உன் நினைவுகளா மாறுமா? என் வழிகள் உன் வழிகளா மாறுமா? என் நினைவுகளை என்கிட்ட வந்து கேப்பியா? நான் எப்படி போனோங்கிற அந்த வழி என்கிட்ட கேப்பியா? அவர் வாய்த்திருக்கிற வழியில நடக்கும் போதுதான் கோணலானவன் தேவன் செவையாக்குவார், கரடு முரடானவைகளை சமமாக்குவார். நீங்க முதல்ல இந்த கரடு முரடு வேணாம், கோணலானவைகள் வேணாம். கர்த்தர் cannot, God cannot do that. God's plan is always higher and better and beautiful and wonderful. Praise be to God. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்கலாம், டைம் ஆயிடுச்சு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல, 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். பவுல் சொல்றாரு. சாய்ஸ். அல்லேலூயா. உபாகம் 30 சொன்னபடி நமக்கு முன்பாக இருக்கிறது நன்மையும் ஆசீர்வாதமும் தீமையும் சாவும் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவாரு, ஜீவனை நீ தெரிந்து கொள். இந்த ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அதை தெரிந்து கொள். அதுக்குள்ள போயிட்டினா, அந்த கஷ்டப்பட்டு பிரவேசிச்சுன்னா அங்கு உள்ளம் புறமும் மேய்ச்சல் ஆண்டவர் வச்சிருப்பாரு. தேவன் அங்க இருப்பாரு, நடத்துவாரு. May God bless you. God be with you. நம்ம பேசிக்கொண்டே போகலாம். God bless you. நம்ம ஜெபித்து முடிக்கலாமா? Thank you Lord.